ஹாய். +2 முடித்த பசங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரிசல்ட்டுமே லாஸ்ட் வீக் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ போடுறது நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னென்னா, +2 முடித்த பசங்க அடுத்து என்ன பண்ணலாம், ஆஸ் எ பேரண்ட்டாக, ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுன்றதை நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எந்த எடிட்டிங் எதுவுமே இருக்காது, நான் டேரெக்டாக அப்படி நான் பேச போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் மேபி இது உங்களுக்கு போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்டே பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான வேல்யூஸ் கிடைக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றத நான் நடந்ததை நான் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ நீங்கள் +2 முடிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ ஆஸ் எ ஒரு பேரண்ட்டும் நீங்கள் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பேருமே ஈச் அண்ட் அதரை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் தவிர்க்கலாம் இந்த டயத்தில். ஸோ அதுக்காக தான் 2 பேரும் இங்கே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு 2 விதமாக பசங்க இருப்பாங்க. ஸோ ஒன்று அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு சிலவங்களுக்கு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி தான் ஜாப் போகணுன்னு சொல்லி ஒரு சிலவங்களுக்கு ஐடியா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் மார்க் மட்டும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க பசங்க. ஸோ அது அவங்களையும் சொல்ல முடியாது, வீட்டில் பேரண்ட்ஸையும் குத்தம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மார்க்கை தாண்டி மற்ற விஷயங்களை அவங்க யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா அது ஒன்று மட்டுமே ப்ரையாரிட்டியாக வச்சு அவங்க ரன் பண்ணியிருக்கலாம், ஓடி இருக்கலாம் இத்தனை விஷயமாக. ஸோ அதனால் அவங்களை நான் குத்தம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. ஸோ அதிலே இன்னும் 2 டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது என்னென்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் டேரெக்டாக கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன்னு சொல்லி ஒரு பசங்க இருப்பாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ப்ரைவேட்டாக போகிறேன், இல்லை பிஸ்னஸோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அப்படி பசங்க இருக்கலாம். நான் பேச போகிறது என்னென்னா, ப்ரைவேட்டாக வேலைக்கு போகிறவங்க, இல்லை பிஸ்னஸாக போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய கைடன்ஸ் இருக்க போது, நான் சொல்கிற விஷயங்கள் இருக்க போது. சரிங்களா? ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறது. கவர்மெண்ட் ஜாப் பற்றி நான் டச் பண்ண விரும்பலை, ஏன்னா அதில் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு இப்போ நிறையா மக்கள் இருக்காங்க. ஸோ நான் சொல்கிற அட்வைஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் அது நிறைய பேருக்கு போய் சேரலன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட தாட் இதுதான். ஓகேவா? இதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது கிடையாது, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டேரெக்டாக விஷயத்துக்கு நான் வரேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை அப்படின்னா இப்போ பேரண்ட்டாக இருக்கிற உங்களோட வருஷத்தில் ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, நாங்கள் அந்த காலத்தில் படித்தோம், இவங்க என் ஃப்ரெண்டு தான், அவங்க அந்த காலத்தில் இந்த கோர்ஸ் முடித்தாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடித்தாங்க, டாக்டர் ஆனாங்க, டாக்டர் கூட வேண்டாம், இன்ஜினியராக இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே விஷயத்த இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஆகும்னா, அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோர்ஸ் படித்தாங்க, அதனால இந்த வருஷம் நீ படி, உனக்கும் அந்த வேலை கிடைக்கும்னு சொல்கிறது அங்கே ஒரு மிஸ்டேக் நடக்கும். என்ன அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு சீனியராக இருந்தவங்க, அதாவது என்னோடய அப்பா ஏஜில் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பேக்கில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நானுமே சின்ன பையன் தான், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20+22 அவ்வளோதான் ஆகுது. சரிங்களா? எனக்கு பெருசாக நாலேஜெலாம் கிடையாது. ஸோ நான் பார்த்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ வேலை ஈஸியாக கிடைக்கும். ஓகே, படிச்சிருந்தா ஈஸியாக வேலை கிடைக்கும். இன்றைக்கி படிச்சிருந்தும் வேலை கிடைக்கல. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் வேலைக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? ஆனால் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஈவன் தோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தாங்க, ஒரே மார்க்கு, இன்னும் சொல்லணும்னா சொல்லுவாங்கள்ல, ஒரே சட்டை கூட மாறாமல் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா தான் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதே காலேஜு, அதே ஸ்கூலு, அதே ஃபீஸு தான்ப்பா நானும் கட்டினேன். ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் வேலை கிடைக்கல, என் பிள்ளை சரியாக படிக்கலைன்னு சொல்லி உங்கள் பிள்ளைய நீங்கள் குத்து சொல்லிடாதீங்க. ஓகேவா? இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, கம்பெனி எவால்யூஷன், அதாவது கம்பெனி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல.
நீங்கள் இந்த காலத்தில் இல்லை இந்த ட்ரெண்டில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்ன விஷயம்னா, நான் பழசை ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த பழசை வச்சுமே மட்டுமே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் நீங்கள் ட்ரெண்டில் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது ஒன்று தான். அப்படின்னா நீங்கள் ஏதோ பழசை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பழசு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகாது, அந்த பழசு இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் மாட்டு வண்டியில் போனீங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதே விஷயம் நீங்கள் இங்கேருந்து கார்லேயோ ட்ரெயின்லேயோ சென்னைக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? டைம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இதே இது நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மாட்டு வண்டியில் போனீங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல பெரிய ஆள் யார் இருப்பீங்க? அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டியோட எண்ணிக்கை பாருங்கள், அப்போ காரோட எண்ணிக்கை பாருங்கள். இன்றைக்கி இந்த 2025 காரோட எண்ணிக்கையை பாருங்கள், மாட்டு வண்டியோட எண்ணிக்கையை பாருங்கள், எது அதிகம் இருக்குது? அப்போ இந்த உலகம் வேகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கம்பெனிஸும் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக போகுது. ஓகேவா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு வேலை இருந்திருக்கும், அந்த வேலைக்கு ஆளே இல்லாமல் இருந்திருப்பாங்க. கடைசி யாராவது ஒரு ஆள் வந்து சிக்கியிருப்பார், அவரை வந்து வேலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த வேலைக்கு அவர் மட்டும் தான் ஃபிட்டு, அதாவது அந்த வேலைக்கு அவர் தான் தகுதியானன்னு சொல்லி அவருக்கு அந்த வேலையை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த 2025 ஒரு வேலை இருக்குன்னா அதுக்கு 100 பேர் வரான், 50 பேர் வரான், இன்னும் சொல்ல 1000 பேர் கூட வரான். பெரிய பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் பேர் போய் வந்து இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதை பற்றி ஃபர்தராக பார்க்க வேண்டிய இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எதனால ஒரு வேலைக்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறான்? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதனால் அப்ளை பண்ணுறான் அப்படின்னா, அவன்கிட்ட அந்த வேலைக்கான திறமைன்னு ஒன்று இருக்குது. அவன் படித்த அந்த டிகிரின்னு இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குது. அந்த திறமைனா என்ன? என் பையன் நல்லா பாட தெரியும், ஆட தெரியும், அது வந்து பை நேச்சராக இல்லை அப்படின்னா அவங்க வளர்த்துக்கிட்டு அவங்க விருப்பப்பட்டு கொண்டு வர்றது. இது நான் சொல்கிறது என்ன, அந்த கம்பெனி ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணும், எனக்கு இந்த வேலை நடக்கணும், அதுக்கு இந்த திறமை இருக்கணும்னு சொல்லி கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் பிள்ளைங்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலை எடுக்க முடியும். பட் அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பட் ஆனால் வேலை வந்து கிடைக்கும். இது வந்து நம்பர் பாயிண்ட் 1. அப்போ என் பிள்ளை வந்து நான் என்ன படிக்கணும், காலேஜே படிக்க வைக்க வேண்டாமா அப்படின்னா அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க காலேஜை படிக்கணும், அது நல்லது தான். ஏன்னா அவங்க படிக்கிற சிலபஸ் ஓல்டு தான், அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, மேபி சேஞ்சஸ் வந்து ஆகிருக்கலாம். பட் ஆனால் உங்கள் பசங்க காலேஜில் படிக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்கள் வேலையில் அவங்க பார்க்குற வேலையில் கொண்டு போய் வைப்பாங்க, அந்த வேலையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து கேள்விக்குறி இருக்குது. பட் ஆனால் அது தேவைப்படுது இல்லையா? டிகிரின்றது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கண்டிப்பாக மேண்டேட்டராக வேணும்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு வேளை அரியரே இருந்தாலும் பரவாயில்ல, உன்ட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீ வான்னு உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. எப்படின்னா உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், பேரண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்கள் பையன் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட திறமை இருக்குது, நான் கொடுக்குற வேலையை செய்கிறதுக்கு அவனுக்கு திறமை இருக்குன்னா பரவாயில்ல, வா அவனுக்கு வேலை தரேன், நீ என்கிட்ட வேலை பாரு, வேலை பார்த்துக்கிட்டேவும் உன்னோட ஃபெயில் ஆனால் அந்த அரியர் பேப்பரை நீ கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து இன்னும் ஃபர்தராக நீ மூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தளவுக்கு கம்பெனிஸ் இருக்கும்போது ஏன் பசங்க காலேஜ் படித்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது தான். இன்றைக்கி கம்பெனிஸ் நிறைய விஷயங்கள் சேஞ்சு பண்ணிருச்சு. அந்த விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட இல்லை, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த விஷயங்கள் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது நேராக எங்கே போய் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நான் உங்கள் பிள்ளைங்கிட்ட தான் போய் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, அடுத்து என்ன கோர்ஸ் படிக்க போகிறேன்றதை சேர்த்துட்டு அதையும் கேட்டுட்டு, அடுத்து அவன் என்ன மாதிரியான ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறான்றதையும் நீங்கள் கேளுங்க. ஒருவேளை அவனுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஜாபுக்கு போகணும்னு ஐடியா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வருஷமோ 4 வருஷமோ காலேஜ் வந்து அவன் படிக்க போகிறான், சரிங்களா? அங்கே படிக்க போகிறத 1 வருஷம் அவனுக்கு வந்து டைம் கொடுங்க. ஜஸ்ட் ஒன்றே நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ, ஒன்றே நீ அனலைஸ் பண்ணு, உனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு சூட் ஆகுது. இல்லை நீ பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னா அட்லீஸ்ட் அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷனை அவன் காலேஜ் படிக்கும் போதே அவனை போட வைங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அடுத்த 3 வருஷம் முடிக்கும் போது 4 வருஷம் முடிக்கும் போதோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அவனுக்கும் அவனோட லைஃப் அவன் செட்டில் பண்ணுறதுக்கோ இல்லை அவன் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஈஸியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்டாக நீ சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்ம கம் பேக் டு த டாபிக். ஸோ இப்போ வந்து என் பையன் இன்னும் ஒரு வேளை கம்ப்யூட்டர் ரிலேட்டாக வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஃபோனில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்லாம் எப்படிப்பா செய்கிறாங்கன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான். இல்லை வேறு ஏதோ சம்வேர் விஷயத்தை பற்றி கேள்வி கேட்குறான் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் படிங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்,
இன்றைக்கி டெய்லி ஒரு ஆப்பு வருது, இல்லை நிறையா ஒரு ஆப் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆப்லாம் யார் கிரியேட் பண்ணுறா? உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அவன் கிரியேட் பண்ணுறான். அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த கம்பெனியில் வேலை இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் வேலை இருக்குன்னா அவன் என்ன படிச்சிருப்பான்? ஓகேங்களா? இந்த கேள்வியே நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம், எங்கே இதுக்கான விஷயங்கள் எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணலாம், யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் சிம்பிள் கொஸ்டினாக கூட நீங்கள் போடுங்க. ஓகேவா? இன்னும் நிறையா ஏஐலாம் வந்து இருக்குது, ChatGPTன்னு சொல்லி நிறையா ஏஐலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு உங்களோட கேள்விகளை வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ் வச்சோ இல்லை உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டட் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நீங்களே கூட அதை பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கும். இப்போ என் பையன் வந்து ஆப் வந்து பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், அடுத்த ஃபியூச்சரில் ஜாப் போகிறான் அப்படின்னா அந்த ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, கோடிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கோடிங் இருந்தால் தான் ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன கோடிங் படிக்கணும் அப்படின்றத போடுங்க. ஓகே, ஃப்ளட்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குப்பா, அதை வச்சு அவன் வந்து பண்ணுறான் அப்படின்னா அப்போ அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கு தனியாக டிகிரி கோர்ஸ் இருக்கா, இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கான்றதையும் பாருங்கள். இல்லை டிகிரி கோர்ஸ் இருக்குன்னா அவன் அந்த பையனை அதில் கூட போய் இங்கே ஜாயின் பண்ணி விடுறது தப்பு இல்லை. இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும். சரியா? சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் ஜஸ்ட் அவன் டிகிரி மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், டிகிரி வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சைடு பை சைடு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து படிக்க முடியும். அதாவது அவனுக்கு வந்து ஒரு விஷயத்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை அவன் காலேஜ் நேரம் தவிர்த்து சைடாக வந்து படிக்கிறான். எதுக்காக படிக்கிறான்? அவன் ஃப்யூச்சருக்காக படிக்கிறான். ஓகேவா? இப்போ அவன் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிச்சுட்டு இருக்கும்போது அவனே டெவலப் பண்ணலாம். அதாவது அவனே ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணலாம். அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சரி இந்த விஷயத்துக்கு ஒரு ஆப் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இல்லை சும்மா நமக்கு வந்து தெரியும், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே என்ன வந்துட போகுது, சும்மா தான் ட்ரை பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு ஒரு லேப்டாப்போ இல்லை அப்படின்னா ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அது க்ரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவன் பண்ணட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை அவன் கையில் வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கம்பெனிஸ் எதிர்பார்க்குறது, ஒரு ஃப்ரெஷர் எதிர்பார்க்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் இன்டர்னாவது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அவன் சொந்தமாக அவனுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாவது பண்ணியிருக்கான். ப்ராஜெக்ட்னு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார், இந்த மாதிரி இதில் ஃபெயில் ஆச்சு சார், இல்லை இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் சார், இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கடைக்கு, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு அவங்க வந்து மெனு லிஸ்ட்லாம் பேப்பர் எழுதி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு சிக்கலாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன், சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாங்க சார். இந்த மாதிரி என்னாலே உங்கள் கம்பெனிஸை வந்து ஆப் க்ரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி உங்கள் கம்பெனியும் க்ரோ ஆகிறதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஸ்கில் செட் வந்து உதவும். அந்த ஸ்கில் செட்டுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அவன் அந்த படிச்சிருக்கான் இல்லையா, அதாவது டிகிரியை தவிர்த்து நான் சொல்கிறேன். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே ஸ்கில் செட்டை பற்றி பேசுகிறேன். ஸ்கில் செட்டுன்னா அவன் அந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு படிச்சிருக்கான் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்கில் செட்டு. ஓகே, இதை தாண்டி ஸ்கில் செட் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் மேஜராக சொல்ல வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு அப்படி தான் ஸ்கில் செட். அதுக்கு தான் இன்றைக்கி கம்பெனிஸ் ஆட்களை எடுக்கிறாங்களே தவிர்த்து, என் பையன் 3 வருஷம் படித்தான், 4 வருஷம் படித்தான், அந்த பையன் படித்த ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் தான் நானும் என் பையனை சேர்த்து விட்டேன். இத்தனைக்கும் நான் வந்து புவர் ஃபேமிலி, அவங்க வந்து ரிச்சான ஃபேமிலி, இத்தனைக்கும் என் பையனை கடன் வாங்கி படிக்க வச்சேன். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு வேலைக்கு வந்து போயிட்டான், 10,000 15,000 சம்பளம் தான் கொடுக்குறாங்க, ரொம்ப சம்பளம் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அஸ் பேரண்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது விஷயம் இதுதான். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்கில் செட்டை முடிச்சுட்டா மட்டும் டக்குன்னு சேலரி வந்து கிடச்சிரும், எடுத்த உடனே 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான்னா அதுவும் இல்லை. சரிங்களா? அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். பட் அவனுக்கு அங்கே வேலை கிடைக்கும். இனிஷியலாக அவன் க்ரோ பண்ணுறதுக்கு அங்கே வேலை கிடைக்கும். மற்ற பிள்ளைங்க வெயிலில் போய் கஷ்டப்படும் போது உங்கள் பிள்ளைங்க ஏசி கீழே உட்காந்து வேலை பார்க்க முடியும். ஏசி கீழே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10க்கு 10 ரூம் இல்லைனாலும் உட்காந்து வேலை பார்க்க முடியும். இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஃபஸ்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பையனை நீங்கள் கேளுங்க. இப்போ இன்ஜினியரிங் முடித்தா வேலை கிடைக்காதுன்ற ஒரு விஷயம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ரைட்டாக? அது ரொம்ப வருஷமாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ இருந்த கேள்வி என்னென்னா, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்கல்ல, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, ஆனால் அவர் வந்து கொத்தனார் வேலைக்கு வந்து வந்தார், ஒரு பையன், ஒரு அண்ணா வந்து வந்தார். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா, இவர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, கட்டடம் கட்டுறது எப்படி தான் படிச்சிருக்காரு, இப்போ கொத்தனார் வேலைக்கு வந்திருக்காரு. சரி, ஒரு வேலை ப்ராக்டிக்கலாக நாலேஜ் இருக்கும் போல், நாலேஜை கற்றுக்கணும் போல், அதனால தான் அவர் வந்து கொத்தனார் வேலைக்கு வந்துட்டார் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பேசும்போது தான் தெரியுது, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆகிருக்கேன், காலேஜ் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், அது ஒன்றும் நான் முடிக்கலை, அதனால எனக்கு எதுவும் வேலை கிடைக்கல அப்படின்றாரு. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய தேடி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விஷயம் கிடச்சிது. அப்போது இன்றைக்கி டிகிரிக்குன்ற மதிப்பு வந்து இருக்குது. பட் ஆனால் அதை வச்சு மட்டுமே எந்த கம்பெனிஸும் வேலை கொடுக்க தயாராக இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கில் செட் இருந்தால் மட்டுமே கூட போதும், அதாவது அவன் ஃபெயிலு கூட ஆகட்டும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் டிகிரியே முடிக்க கூட வேணாம்ப்பா, அவனுக்கு ஸ்கில் செட் இருக்குது, அவனுக்கு நல்லா இந்த மாதிரி ஆப் பண்ண வரும்,
இல்லை அவனுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறானா, அப்போனா அவனுக்கு வந்து டிசைனிங்லாம் இப்போ நீ கம்ப்யூட்டர்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாஃப்ட்வேர் அவனுக்கு தெரியுதா, பரவாயில்ல வரட்டும், என் கம்பெனிக்கு வரட்டும், வேலை பார்க்கட்டும், என் வேலை பார்த்துக்கிட்டே சைடு பை சைடாக அவனோட அந்த ஃபெயிலான பேப்பர்லாம் எழுதி பாஸ் ஆகட்டும், அது வரைக்கும் என் கம்பெனியில் கூட வேலை பார்க்கணும்னு சொல்லி இன்றைக்கி கம்பெனிஸ் எடுக்க தயாராக இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில கம்பெனிஸில் ஃபெயில் ஆனாலும் உள்ளே எடுக்காத ஆட்கள் இருக்கிறாங்க, கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த டிகிரி முடிச்சுருந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற கம்பெனிஸும் இருக்குது. பட் மெஜாரிட்டியாக நடக்கிற விஷயம் என்னென்னா, எந்த டிகிரினாலும் முடிச்சுக்கோ, அந்த வேலைக்கு தகுதியான ஸ்கில் செட், அந்த வேலைக்கு தகுதியான ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னா வா. இதுதான் கம்பெனி சைட்லேருந்து ஒரே பாயிண்ட், நெத்தி அடி. இதுதான், உனக்கு தகுதி இருக்குன்னா வா, டிகிரி முடிச்சிட்டேன் வேலை கூடன்னு வராது. இதுதான் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற ஒரு 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 விஷயம். இதை நீங்கள் பேரண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு காலேஜ் வந்து அந்த காலேஜில் படித்தா எனக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கணும். ஸோ அதை பற்றி எனக்கு வந்து டீட்டெயிலில் வந்து அவ்வளோவா தெரியல. மேபி நிறையா ப்ளேஸ்மெண்ட் ரிலேட்டாக சொல்கிறதுக்கு நிறையா கோச்சஸ் வந்து இருப்பாங்க நான் நம்புகிறேன், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ என்னோட கீ டேக்கேவாக இந்த வீடியோ கீ டேக்கேவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் 2 தான். ஃபஸ்ட்டு, உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் கேளுங்க, நீ என்ன ஆக போகிற, உனக்கு என்ன ஜாப் ஐடியா இருக்குது. இல்லையா, ஓகே 4 வருஷம் 3 வருஷமோ உள்ளே போ, 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ, நீ அனலைஸ் பண்ணு எந்த வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடாக ஸ்கில் செட்டை அங்கேருந்தே படிக்க வைக்கிங்க. அங்கேருந்தே பார்ட் டைமாக பண்ணட்டும். அவன் பார்ட் டைமாக படிக்கிறதுக்கு நிறையா பெய்டு கோர்சஸ் இருக்குது, நிறையா டியூஷன் சென்டர் மாதிரி சொல்லுவாங்க, நம்ம பாஷையில் சொல்லணும்னா டியூஷன் சென்டர் மாதிரி இருக்குது. அங்கே போய் நீங்கள் சேர்த்து விடலாம். இல்லை நிறையா ஃப்ரீயாகவுமே கிடைக்கும். நீங்கள் எடுத்தோடனே பெய்டு அங்கே போகிறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே அவனை படிக்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் முடிச்சிட்டான், ஒரு 1 இயர் காலேஜ் முடிச்சிட்டான், அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி புஷ் கொடுங்க, அடுத்து நீயும் முடிக்க போகிற, ஸோ உன்னைய பற்றி நீ அனலைஸ் பண்ணுறான், உன்னைய பற்றி நீ பண்ணுன்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் அவனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு புஷ், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா செல்ல தொலைகள்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நீ முடித்த உடனே வேலைக்கு போகணுன்னா நீங்கள் கம்பெனிஸ் அவன் எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் டிகிரி எத்தனை டிகிரினாலும் கையில் வச்சுக்கோங்க, வேணால் ஒன்று பண்ணலாம். அவன் முடித்தோடனே வேலைக்கு போகணுமா, உங்களை மாதிரி கூலி வேலைக்குன்னா அவன் அனுப்பிச்சி விட்ருங்க. இது ஒன்று தான் விஷயம். வேறு எந்த வேலையும் அவன் டிகிரி முடிச்சிட்டான்றதுக்காக கொடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த வரைக்கும். எனக்கு ஒரு மென்டர்ஸ்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க பார்த்து நான் கேட்டு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும். சரிங்களா? எனக்கு இந்த மாதிரி மென்டர் கொடுக்குறதுக்கோ சப்போர்ட் கொடுக்குறதுக்கோ எங்கள் சைட்லேருந்து பெருசாக ஆளுதான் கிடையாது. சரிங்களா? எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட். ஸோ அப்படின்றப்போ நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ரகிள் அப்படின்றத விட எனக்கு எவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கு, அதுக்கு விட கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஒன்றா தேடி அதில் இன்டர்நெட்டில் பார்த்து, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் பார்த்தா அதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு கேள்வி. அப்போ இதுக்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணுற மாதிரி எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க, இப்போ நான் போகணுன்னு நினைக்கிற வேலைக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி போகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. சரிங்களா? இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கு. பட் முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? கீட்டேக்கே இது ஒன்று தான். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க போகணும்னு நினைக்கிற ஜாப்புக்கு சைடு பை சைடு என்ன படிக்கலாம். ஒரு வேளை அவன் ஒரு பாதி தூரம் வரையாக போயிட்டான், இல்லை எனக்கு இது செட் ஆகும் தோணலை அப்படின்னா அங்கேருந்து அடுத்தவன் மாறுறதுக்கு என்ன வேலை, அதையும் சைடு பை சைடாக வந்து பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு வேளை ஓகே இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா அடுத்து அவனுக்காக ஒரு கிளாரிட்டி வரும்னு சொல்லி நம்புகிறேன். ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குற தம்பியோ தங்கச்சியோ உனக்கு ஒரு வேளை அந்த மாதிரி வரலை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அதை எடுத்து படிச்சிருக்க, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் தெரியல உனக்கு அப்படின்னா நீ படித்ததை உனக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி. இப்போ நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் நீ படிச்சுக்கிட்ட, அது இன்ஜினியரிங் ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆனால் நான் வந்து எனக்கு வேலை இருந்தால் தானே என்னால் வந்து திறமை வந்து வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்படி இல்லை. எப்படின்னா, நீ உனக்காக ஏதாவது பண்ணு. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கிற வீட்டை அதை உன்னோட அந்த சாஃப்ட்வேரில் நீ மாடலாக கொண்டு வா. உன் வீட்டை நீ இதே செக்டர் பண்ணுனா இந்த மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி உனக்காக நீயே பண்ணு. இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிது, இல்லை பக்கத்தில் ஏதாவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போ, அவங்க கூட இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணு. இந்த மாதிரி நான் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன்,
இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் கூட என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சும்மா சம்பளம் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணிக்கோ. அந்த டிசைனை ஒரு கூகுள் ட்ரைவ்லேயோ இதுலேயே போட்டு வைக்கிற மாதிரி நீ ரெடி பண்ணிக்கோ. சரியா? இதை நீ ரெடி பண்ணுற அப்படின்னா இதுக்கு பேர் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்க, அதோட சாம்பிள்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, சார் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி வாய்ட்டு சொல்கிறதுக்கும், அதெல்லாம் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், அதை நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதோட ரிசல்ட் இது நீ காமிச்சு அப்படின்னா கம்பெனிஸ் யார் எடுப்பாங்க? ஃபஸ்ட் சொன்னேன் வாய்ட்டு சொன்னவனும் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது உள்ள இந்த மாதிரி டிசைன் கையில் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி இவனை தான் எடுப்பாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி இன்றைக்கி. ஓகேவா? நீ ப்ரைவேட் ஜாப் போகிறேன்னா அதுதான் ரியாலிட்டி. இதை போக ப்ரைவேட் ஜாப்பில் நிறையா டிகிரி மட்டும் இருந்தால் போதும், வெறும் எக்ஸலும் வேர்டும் மட்டும் தெரிஞ்சால் போதும், வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அது வந்து பிபிஓ ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் எந்த மாதிரி க்ரோத் இருக்குன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். பிபிஓ அப்படின்னா எதுவும் கிடையாது. உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து கால் வரும்ல, கேட்ட கம்பெனி நம்பரு அதெல்லாம் அட்டன் பண்ண சொல்லுவோம்ல, எடுத்தோடனே எதிர்த்து ஒரு ஆள் பேசுவாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், இல்லை நாங்கள் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பேங்க்லேருந்து பேசுவான்னு சொல்லி நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி கால் பேசுகிறதுக்குனே ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜாப்புக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜாபில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும், நான் விஷயங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் டார்கெட் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட நீ இத்தனை மணி நேரம் பேசியிருக்கணும் சார், இத்தனை நிமிஷம் நீ பேசியிருக்கணும்னு ஒன்று இருக்குது. இதே இது நீ ஒரு லோன் கலெக்ஷன் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து டார்கெட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த லோன் ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வேலைக்கு எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்டதையும் சொல்கிறேன், ஒரு வேலை எதுக்க உள்ளவங்க நீ கால் பண்ணுறவங்க லோன் கட்டலைன்னு வையேன், கம்பெனிஸ் வந்து உனக்கு என்ன ப்ரெஷர் கொடுப்பான்னா 2 கெட்ட வார்த்தை போட்டாவது உன்னை திட்டி லோனை கட்ட வை அப்படிம்பான். நீ அந்த இடத்துல திட்ட முடியுமானால முடியாது. ஒரு சிலவங்க பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க, அவங்க மனசாட்சியோட தொட்டு அவங்க வந்து பண்ணலை, வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதனால 2 டிகிரி மட்டும் முடிச்சுட்டேன் எனக்கு அந்த வேலை கிடச்சிருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இன்றைக்கி பத்தாது. அது ஒன்று தான் நான் வந்து சொல்லிக்கிற விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நிறையா பசங்களுக்கு வந்து மேபி இது வந்து ஷாக்கிங்காக இருக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு வந்து உண்மைக்கு நிறைய ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் ஆனால் இது ரியாலிட்டி இன்றைக்கி இதுதான், இப்படி தான் ஓடிட்டுருக்கு. பெஸ்ட் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பையனையோ பொண்ணையோ அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை உள்ளே விட்டுருங்க. அவனை உள்ளே விட்டுட்டு, இல்லை அவனுக்கு திறமை இருக்கா, எப்போ நான் அந்த மாதிரி ஆப் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பா வா கடையில் இத்தனை மளிகை சாமான் இருக்குது, இல்லை இத்தனை விஷயம் இருக்குது, இதை உட்காந்து பேப்பர் எம்எல்லாம் எழுத முடியாது, டக்குன்னு ஒன்று பண்ணி கொடு, எதுக்கு நான் வச்சுக்கிறேன், அதை வச்சு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனாலும் உங்கள் பையனை என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் பொண்ணை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீ பார்க்குற வரைக்கும் பாரு, இதில் நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே சைடில் ஏதாவது ஒன்று பண்ணு. போர்ட்ஃபோலியோ நான் ரெடி பண்ண சொன்னேன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீ பண்ணுனா அது எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோன்னு உனக்கு தெரியுமா? நான் அதை பண்ணியிருக்கேன். எங்கள் பிஸ்னஸ்க்கு, எங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கு இதை நான் பண்ணியிருக்கேன். இதை நான் பண்ணதை வச்சு மட்டும்தான் போர்ட்ஃபோலியோன்னு என்கிட்ட இருக்குது. இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் போர்ட்ஃபோலியோ. இதுக்கப்புறம் நான் பண்ண ஒர்க்கில் வந்து எனக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சரியா? ஆனால் நான் இனிஷியலாக உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா, எனக்கு ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா பண்ணது அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ மட்டும்தான். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நிறையா வந்து விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்களை ஒரு அரை மணி நேரம் வீடியோக்குள்ளே நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் போயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கீ டேக்கவே இருந்துச்சோ அது வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் தப்பு கிடையாது. சரிங்களா? இவன் அவங்க ஷேர் பண்ணிட்டா என் வேலையை நான் பறிச்சுவான், அந்த கணக்கே இங்கே கிடையாது. கம்பெனிஸை பொறுத்தளவு சொந்தக்காரன் வந்தக்காரெலாம் கிடையாது. எதுக்கு உள்ள ஆள் ஒன்றை பார்ப்பான், அவன் பேப்பரை ரெஸ்யூமை பார்ப்பான், ரெஸ்யூமை பார்த்துட்டு உனக்கு இந்த வேலை தெரியுமா தெரியாதா, இந்த ஸ்கில் உன்கிட்ட இருக்காதா 2 கேள்வி கேட்பான், 2 கேள்வியில் தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். அங்கே ரெஃபரன்ஸ் வச்சு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகும், இல்லைன்னு கிடையாது. பட் நான் சொல்கிறது இனிஷியலாக போகிறதுக்கு. சரியா? என்னால் இனிஷியலாக போகிறதுக்கு வழிகாட்ட முடிஞ்சது, அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மேபி நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்படிலாம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி மேபி தலை சுற்றலாம், ஒரு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். பட் அது ரியாலிட்டி இதுதான், அதை நான் சொல்லி ஆகணும். நான் சொல்லியிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது என் கூட படித்த ஃப்ரெண்டுக்கே அது வந்து தெரியாமல் இருக்குது. அந்த டயத்தில் வந்து அவங்க சொல்லும்போது இதெல்லாம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொல்லி இப்போலாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான். பெட்டர் நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா
உனக்கு 3 வருஷமோ 4 வருஷமோ முடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீ ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்க, ஒரு பெரிய பெரிய சிட்டியில் இருக்குன்னா அந்தளவுக்கு உனக்கு வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இருந்ததெல்லாம் ஒரு கிராமம், ஒரு சின்ன டவுன் அங்கே தான். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது தான், டிகிரி முடித்தாங்கன்னா வேலை கிடச்சிடும், அவ்வளோதான். ஸ்டில் அது இப்போவும் இருக்குது. மேபி ஒரு சில வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். படித்தவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இந்த மணி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனா இந்த மணி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் சிச்சுவேஷன், நீ மேபி ஒரு படிக்காத குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். பட் அதுக்காக நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன், நானும் கூலி வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா அது வந்து சரி இருக்காது. சரியா? அதனால் இதுதான் விஷயங்கள். இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே எனக்கு வந்து போதும். அவங்களும் இதை பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் அதுவே எனக்கு வந்து போதும். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்து வேறு எதுவும் பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே.